ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரிஸ் அண்ட் டெக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபோட்டோஷாப்பில் அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா விங்கிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஒரு வயசானவங்களது ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அதில் எப்படி விங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு செட்டிங் எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அது க்ளோஸ் கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இப்போ இவ்வளோ விங்கிள்ஸ் இருக்குது. இதில் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இது பேக்ரவுண்டு சூஸ் பண்ணாலும் அந்த டூல் எடுத்துக்கோங்க. அதை குயிக் செலெக்ஷன் டூலு. இப்போ நார்மலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த ஃபேஸை முடியே கவர் ஆகக்கூடாது. ஸோ முடி அந்த இடத்துல மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டே வரலாம். அது ஏன்னா பிளிங்க் ஆகுதுன்னா, இப்போ இந்த ரெக்கார்டர்னால உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அதனால பிளிங்க் ஆகுது அடிக்கடி, மற்றபடி எதுவும் இல்லை. பார்த்தீங்களா, இப்போ ஃபேஸ் மட்டும் கவர் ஆயிருக்கு. இப்போ ஃபேஸ் மட்டும் கவர் ஆயிருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் கொடுங்க. மேலே மெனுவில் செலக்ட் கொடுத்து ரீஃபைன் எட்ஜுன்னு கொடுங்க. இல்லைனா ஆல்ட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இதில் ஸ்மார்ட் ரேடியஸ் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் ரெட்டு கூட வச்சுக்கலாம், வேணும்னா எது வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 5க்கு மேலே வச்சுக்கோங்க. நான் 6.8ன்னு அப்படி வைக்கிறேன். இது எதுக்காகனா, ஏதாவது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஏதாவது இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் கட் ஆகிடும், அதுக்காக தான். மற்றபடி எதுவும் இல்லை. சார் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த இருங்க. இப்போ நம்ம இப்படியே ஓகே கொடுத்தா இந்த மாதிரி அப்படியே தான் நிற்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு திருப்பி அதை பண்ணி காட்டுறேன். நம்ம செலக்டில் போய் ரீஃபைன் எட்ஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஸ்மார்ட் ரேடியஸ் எல்லாம் செலக்ட் பண்ணக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு தான் நான் காட்டினேன். பாருங்க, இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோமா. இதெல்லாம் நான் சொன்னேன்னா, நெக்ஸ்ட் அவுட்புட் டு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க். இந்த இடத்துல ஒரு லேயர் ஆட் ஆகும். ஏன்னா இது லாக் பண்ணிட்டோம், நம்ம இது நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால லாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம லேயர் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் பிக்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளர்ரு கிளிக் பண்ணிக்கோங்க. பிளர்ரில் சர்ஃபேஸ் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரேடியஸ் 16 பிக்சல் இருக்கணும். த்ரெஷ்ஹோல்டு வந்து 12 பிக்சல் இருக்கணும். த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் 12 வச்சு தான் உங்களுக்கு கரெக்டாக அது நீங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் இந்த ஃபேஸ்க்கு 12 வச்சுருக்கேன். ஆனால் எல்லாருமே 12 தான் வைப்பாங்க. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து இப்போ லைட்டாக பிளராக இருக்கா. இப்போ நம்ம இந்த விரிங்கிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, முக்கியமானது. இப்போ இந்த டூல் வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதே ப்ரஷ் தான். இதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஹார்ட்னஸ் மட்டும் ஏற்றிடாதீங்க. ஏன்னா ஏற்றுனா உங்களுக்கு அந்த ரிமூவ் ஆகாது. நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பண்ண அர்த்தம். இந்த இடத்துல நம்ம பிளாக், அந்த இடத்துல நம்ம இது மாதிரி இப்படி வர்றது வந்து தப்பு. ஸோ இப்போ நம்ம பிளர் கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஒயிட் கலர் மொத்தமே ஒயிட்டோட பார்த்தீங்களா. ஸோ இது பண்ணக்கூடாது, வேறு மாதிரி பண்ணணும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இது நீங்கள் இது மாதிரி மாற்றி பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் காட்டினேன். ஸோ நம்ம முன்னாடி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வரும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்று லேயர் கிரியேட் பண்ணீங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷ் டூல் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் சும்மா இந்த இடத்துல ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பிளிங்க் ஆகும். ஒரு பிளிங்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மறையாது. அவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் வீடியோ. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். இது மாதிரி நார்மலாக பண்ணிட்டே இருந்தீங்களா எந்த இடத்துல பிளர் இருக்கோ எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நம்ம இது நான் சேவ் பண்ணி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள். இப்போ இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ. இதோ பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. இதோ பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே பிளர் ஆயிடுச்சு. பிளர்ரு ப்ளஸ்ஸு இது உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்க. இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அழுக்கு மாதிரி. அழுக்குன்னு இல்லை, அது ஒரு டாட்டு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் வயசுங்களுக்கு சுருக்கம் வர்றதெல்லாம் நார்மல் தான். ஸோ அதை நம்ம ஒரு ஃபில்ட்ரு போட்டு இப்போ போடுறோங்கள, அது மாதிரி நம்ம இதில் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சு. இதுதான். ஸோ மறக்காமல் இந்த ஃபோட்டோஷாப்போட ப்ளேலிஸ்ட்டை கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.